Hi students, welcome to our channel. So 12th ஸ்டாண்டர்டுக்கு செகண்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான அந்த போர்ஷன்ஸில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் நம்ம இன்னிலேருந்து போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இப்போ அதில் முதல் வீடியோவாக இன்னைக்கு இந்த பர்டிகுலர் வீடியோவில் நம்ம பார்க்கக்கூடியது 12th இங்கிலீஷ்க்கு இந்த செகண்ட் மிட்டம்க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் என்னென்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ இதை பார்க்கறதுக்கு மேலே நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்ன பண்ணிக்கோங்க, மறக்காமல் இந்த வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு வாட்ஸ்அப் சேனல் இல்லை டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கிறங்க. அப்போ தான் நீங்கள் ஃபியூச்சரில் எந்த ஒரு வீடியோவையும் எந்த ஒரு இன்ஃபர்மேஷனையும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். ஸோ நிறைய பேர் வந்து லைக் போடாமே பார்த்துட்டு இருக்கீங்க. நீங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு லைக்கும் இந்த வீடியோவை உங்களை மாதிரி இருக்கக்கூடிய நிறைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கொண்டு போய் சேர்க்கும். ஸோ தயவு செஞ்சு அந்த லைக் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க, சரியா? ஓகே, இந்த 12th இங்கிலீஷில் உங்களுக்கான இந்த செகண்ட் மிட்டம் போர்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோஸ் 5 இருக்குது, ப்ரோஸ் 6, 2 ப்ரோஸு, ஒரு போயம், அதாவது ஃபிஃப்த்து போயம், அதுக்கப்புறம் ஒரு சப்ளிமெண்ட்ரி, 5th சப்ளிமெண்ட்ரி, சரியா? இது நம்ம கேட்பாங்க. இது போக கிராமரு 1 மார்க் கொஷின்ஸ்லாம் இதுதான் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால சொல்ல முடியாது. ஏன்னா செகண்ட் மிட்டம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எந்த கிராமர் வேணாலும் கேட்கலாம், எந்த 1 மார்க் கொஷின் வேணாலும் கேட்கலாம், சரியா? நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய சேனல்ல ஒரு 1 மார்க் மெட்டீரியல் பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தோம். இந்த 1 மார்க் மெட்டீரியல் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம கிட்ட இருந்து வாங்கியிருக்காங்க. பட் கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கம்மி தான், சரியா? ஸோ வந்து இன்னும் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வாங்கலை. ஸோ இந்த 1 மார்க் மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது, நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம். ஸோ அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். 8122294404 அப்படின்ற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணிங்கன்னா ஃபர்தராக அந்த மெட்டீரியல் பற்றின டீட்டெயில்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன், சரியா? இது ஒரு பெய்டு மெட்டீரியல். ஸோ இந்த 1 மார்க் மெட்டீரியல் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸும் நீங்கள் தரவாக படிச்சிங்கனாலே போதும். கண்டிப்பாக 1 மார்க் கொஷினில் 20 out of 20 எடுத்துடலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த கொஷின் நம்பர் 46 கேட்கக்கூடிய இந்த 5 மார்க்கு, அப்புறம் 2 மார்க் கிராமர் 6 out of 6, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், அப்ரிசியேஷன் கொஷின்ஸில் கேட்கக்கூடிய ஃபிகர் ஆஃப் ஸ்பீச், இது எல்லா கண்டென்ட்டுமே சேர்த்து உங்களுக்கு அதில் இருக்குது. ஸோ அதை நீங்கள் தரோவாக திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக ஒர்க் அவுட் பண்ணி பார்த்தீங்கனாலே போதும். கண்டிப்பாக உங்களால் இந்த பப்ளிக் எக்ஸாமில் 12th இங்கிலீஷில் இந்த நான் சொன்ன எல்லா கான்செப்ட்டுமே ஃபுல் மார்க் ஸ்கோர் பண்ணலாம், சரியா? நிறைய நம்ம வந்து கலெக்டிவாக எடுத்து தான் அந்த 1 மார்க் மெட்டீரியல் வந்து முழுக்க முழுக்க நானே சொந்தமாக ரெடி பண்ண 1 மார்க் மெட்டீரியல், சரியா? ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், அதை வாங்கிக்கோங்க. ஓகே, இப்போ ப்ரோஸ் 5 பார்த்தீங்கன்னா தி சேர்ல இருக்கக்கூடிய கொஷின்ஸ்ல முக்கியமான கொஷின்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னு பாருங்க. ஆன்சரோடய கொடுத்துருக்கேன். இந்த ஆன்சரை அப்படியே நீங்க படிச்சு எழுதினாலும் ஓகே, இல்லை நீங்க ஏதாவது கைடு யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த கைடில் என்ன ஆன்சர் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆன்சரையும் நீங்க எழுதிக்கிட்டாலும் ஓகே தான். Why did மாமனார் ஹேண்ட் ஓவர் த சேர் டு த வில்லேஜஸ் டு ரிட்டைன் இட், இந்த கொஷின். அதுக்கப்புறம் வாட் வாஸ் ஆஃபர்டு டு மாமனார் பை அம்மா, எ டம்ளர் ஆஃப் பட்டர் மில்க் சீசன்ட் வித் அசஃபர்டிடா வாஸ் ஆஃபர்டு டு மாமனார் பை தேர் மதர். How did Mamanar handle the chair at home? Every morning, Mamanar wiped the chair. He carried and put it down carefully. He sat on it while chewing betel leaves. What happened to the visitor when he sat on the stool? The visitor fell down and toppled over when he sat on the stool. How was the chair made and how did the villagers react to it? Everyone agreed to elder sister's suggestion of dark colored chair. A comfortable chair was made. People in the village came in hordes to see the chair. An old man lifted it and commended the carpenter. Commented. When did the children get over the fear of sitting on the chair? Sugandhi from the neighboring street came by and put her baby brother on the chair. It was only when the children sat on the chair without fear. Why were the 2 chairs compared to Rama Lakshmana? The 2 chairs were compared to Rama Lakshmana because they were made of same wood, they were uniform in shape. Describe the stool that the narrator's family had. The stool in the narrator's family measured a 3/4 foot. It was 3-legged. If one did not place one's weight exactly on the stool, it would topple over. சரியா? ப்ரோஸ் 6 பாருங்க. ப்ரோஸ் 6ல how would liberty cause universal chaos? If liberty entitled the pedestrians to walk down the middle of the road, then the end of such liberty would be universal chaos. What is the foundation of social conduct? A reasonable consideration for the rights of feelings of others is the foundation of social conduct.
What does the rule of the road mean? The rule of the road means that the liberties of all may be preserved and the liberties of everybody must be curtailed. Define liberty as perceived by A.G. Gardiner. Liberty is not only a personal affair but also a social conduct. Why should individual liberty be curtailed? Individual liberty should be curtailed because it may affect public liberty and to maintain social order. Where was the stout lady walking? The stout lady was walking in the middle of the road. What does the traffic policeman at Piccadilly Circus symbolize? The traffic policeman symbolizes public liberty. What is liberty according to the old lady? According to the old lady, she had got liberty to walk down the middle of the road and she thought she was going to walk wherever she liked. இந்த கொஸ்டின்ஸை மட்டும் தரவா படிங்க. கொஸ்டின் ஆன்சர்ஸ் வந்து உங்களுக்கு இதுல இருந்தே கேட்டுருவாங்க. சரியா, இதை தாண்டி வேற கொஸ்டின் கேட்கறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப சான்ஸ் வந்து கம்மி தான். ஸோ இதை மட்டும் நீங்க தரவா படிச்சீங்கனாலே 3 கொடுத்து 2 எழுத சொன்னாலும் சரி, இல்லை 4 கொடுத்து 3 எழுத சொன்னாலும் சரி, எத்தனை கொஸ்டின் ஆன்சர் கேட்டாலும் கண்டிப்பா எழுதிடலாம். அடுத்து போயம், 5th போயம் இருக்கு இல்லையா, எ ஃபாதர் டு ஹிஸ் சன். அந்த ஒரு போயம் மட்டும்தான் உங்களுக்கு போர்ஷன்ல இருக்கு. அதுல இருக்கக்கூடிய அப்ரிசியேஷன்ஸ் பாருங்க. Why does the poet suggest that time can be wasted? Time can be wasted as a leisure for a person. Whom does him refer to here? Him refers to his son. Can being in solitude help a strong human being? Yes, solitude helps a strong human being to be creative. Why does the poet suggest to take life easily? We can make our life fruitful if we are gentle and take it as it comes. How should one face life? One should face life like a rock and steel. How does free imagination help the world? Free imagination helps the world to bring changes. Why does the poet advise his son to have lazy days? The poet advises his son to have lazy days, to find his inborn abilities and to see what he is born for. அடுத்து explain the term white lies. It means the lies told to avoid hurting one's feelings. How can a frail flower split a rock? The growth of a frail flower can sometimes split a rock. How does loneliness help the person? Loneliness helps a person to understand his inborn qualities. Whom does he refer to? He refers to his son. What has killed men according to the poet? Too much money has killed men. A tough will counts. Explain. It means a deep desire and a strong willpower lead to success in life. Explain the phrase humdrum monotony. It means a boring routine. அவ்வளோதான். சரி, அந்த 14 கொஸ்டின்ஸ் மட்டும். ஸோ இதை மட்டும் தரவா படிங்க. சரியா, கண்டிப்பாக நீங்கள் வந்து செகண்ட் மிட்டமில் இங்கிலீஷில் கண்டிப்பாக நீங்கள் வந்து சென்டம் ஸ்கோர் பண்ணலாம். அந்த 1 மார்க் மெட்டீரியலை மறந்துடாதீங்க, அதையும் வாங்கி படிச்சுக்கோங்க. சரியா, தேங்க்யூ.